Hi guys, if you are thinking like it's too late, no ரொம்ப லேட்டாக வந்துட்டேன், நான் இன்னும் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணல, நான் ஃபுல்லாகவே படித்து முடிக்கல, நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, நான் எக்ஸாம் கிளியர் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறது இல்லை, நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதிக்கலாம். இஃப் யூ ஆர் இன் திஸ் மைண்ட் செட், this video is completely for you. Most of the students do this mistake. They have a complete strategy and very good strategy, but this last 1 month அவங்க கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா அந்த 1 year ஃபுல்லாக வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும். எங்களோட சாக்ரிஃபைஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக 1 monthல டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் டூயிங் திஸ் மிஸ்டேக், ஃபர்ஸ்ட் எந்தெந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, ரேண்டம் டாபிக்ஸ் படிக்கிறது, நம்ம நிறையா படிக்கல, ஸோ ரேண்டம் டாபிக்ஸ்ல நம்ம நெக்ஸ்ட் படிச்சுட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. சப்போஸ் நம்ம இப்போ படிக்கல, இந்த 1 monthலயாச்சும் நியூ புக் படிச்சிடலாம் அப்படின்னு இருக்கிறது. இல்லை அன்ரியலிஸ்டிக் டைம் டேபிள், நீங்கள் ஒரு சில டாபிக்ஸை டச்சே பண்ணியிருக்க மாட்டீங்க, பட் நான் படிச்சிருவேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் போகிறது. இஃப் யூ ஆர் இன் திஸ் மைண்ட் செட், டெஃபினட்டாக நீங்கள் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. லாஸ்ட் 1 monthல உங்களால் நியூவாக படித்து அதுலேருந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணுறதுலாம் டெஃபினட்டாக நாட். ஐ வில் ஷேர் சம் ஐடியா வித் யூ ஹவு டு ஓவர் கம் திஸ் சுச்சுவேஷன். நீங்கள் இந்த கொடுக்குற ஒரு 5 or 6 டிப்ஸ் இருக்கும், அந்த 6 டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். டெஃபினட்டாக நீங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்ட்ராட்டஜி இந்த 6 டிப்பும் சேர்ந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 30% வாங்க வேண்டிய இடத்துல 50-60% வாங்குற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. That's all in your hand. Tip 1, mindset reset. GATE is not about completing the syllabus. நீங்க எல்லா சாப்டரையும் படிக்கிறதுனால உங்களுக்கு மார்க் வர போறது இல்லை. Definitely you don't get a mark from that. You have to read whether it is important or not. நீங்க எது முக்கியம், எது உங்களுக்கு ஸ்ட்ராங் டாபிக்ஸா வரும், எது உங்களுக்கு நல்லா வரும், எது உங்களுக்கு வீக்கா இருக்கணும். You only analyze yourself. You only have your strategies. Now you get like கம்ப்ளீட்லி பேனிக், ஸ்ட்ரெஸ் ஆர் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி உங்களுக்கு லோ மார்க்ஸ் இருந்ததுன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் தப்பும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ டோன்ட் கெட் பேனிக், டோன்ட் கெட் ஸ்ட்ரெஸ், வாட் எவர் இட் ஹேப்பன், இது ஜஸ்ட் ஏ மார்க் டெஸ்ட், நாட் ஏ கேட் எக்ஸாம். ஸோ நீங்கள் போட்ட ஸ்ட்ராட்டஜி கம்பல்சரி கரெக்டுங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் எதை படிச்சிங்களோ அதை மட்டும் எகைன் அண்ட் எகைன் ரீகால் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்காமல் நீங்கள் மைண்ட் செட்டை கிளியராக வச்சுக்கணும். நான் போட்ட ஸ்ட்ராட்டஜி கரெக்ட், நான் அந்த ஸ்ட்ராட்டஜி தான், ஐ வில் டெஃபினெட்லி follow that strategy only, not other strategy. லாஸ்ட் மினிட்ல நான் புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை ஃபாலோ பண்ணுறது அது பாசிபிள் கிடையாது. நீங்கள் ஸ்டார்டிங்ல என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்களோ அதையவே ஃபைனல் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அந்த லாஸ்ட் 1 monthல இருக்க பேனிக் அண்ட் ஸ்ட்ரெஸ்க்காக உங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பிரேக் பண்ணிடாதீங்க. இதுதான் மைண்ட் செட் ரீசெட். நீங்கள் என்ன வச்சிருக்கீங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருங்க, அதுதான் மைண்ட் செட் ரீசெட். Tip 2, syllabus filtering. Now you split your syllabus into 3 zones. 3 ஜோனா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோன்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, know the topics very well with their PYQs டாப் டு த பாட்டம் உங்களுக்கு வரும். அந்த டாபிக் நல்லா தெரியும், அந்த சாப்டர்ஸ் எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறதெல்லாம் ஜோன் 1ல வைங்க. ஜோன் 2ல எதை வைங்கன்னா, ஐ நோ இட், எனக்கு அந்த சாப்டர் தெரியும், ஐ ஹாவ் an ஐடியா, பட் PYQs நான் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல, எனக்கு ஒரு 70% நாலேஜ் இருக்கு, ஒரு 30% எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கறத ஜோன் 2ல வைங்க. ஜோன் 3ல எனக்கு அந்த சாப்டர்ஸை பத்தி ஐடியாவே இல்லை, எனக்கு நாலேஜே இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷா தான் படிக்கணும் அப்படிங்கறத ஜோன் 3ல வைங்க. இப்ப ஜோன் 3 கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுங்க. ஜோன் 3ல இருக்க சாப்டர்ஸை டோன்ட் டச் இட், அதை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுங்க. ஜோன் 2ல இருக்கிறத நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜோன் 2 ப்ராக்டிஸ் பண்ணாத கொஸ்டின்ஸை எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஜோன் 1க்கு தான். ஜோன் 1ல இருக்க டாபிக்ஸை கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆக்டிவ் ரீகால் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதில் தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க. சப்போஸ் உங்களுக்கு சம் போரிங் டைம்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த போரிங் டைம்ஸில் நீங்கள் அந்த ஜோன் 2ல இருக்க டாபிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரீகால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் ரீகால் பண்ணிக்கோங்க. பட் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்கள் போரிங் டைமில் மட்டும் பண்ணுங்க, அதையவே ஃபுல் டைமாக பண்ணி ரொம்ப ரிஸ்கான சுச்சுவேஷனுக்கு போயிடாதீங்க. எங்க வேர் டு ஸ்டாப்ங்கிறது யூ ஒன்லி நோ இட். ஸோ நீங்கள் இந்த வரைக்கும் தான் தெரியும், இதுக்கு மேலே ரிஸ்க் எடுத்து அதை படிக்கணுமா சுச்சுவேஷன் வரும்போது டோன்ட் ரீட் இட். இதுதான் சிலபஸ் ஃபில்டரிங். உங்கள் சிலபஸை 3ஆ ஸ்பிளிட் பண்ணுங்க, அதை பிரிங்க, அந்த ஜோன் 3 கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டு ஜோன் 1 ஃபுல் டைமாக கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்க. கேட் எக்ஸாம் ரிவார்ட்ஸ் தி டெப்த், நாட் பிரேவரி. நீங்க உங்களுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் பிரேவான அட்டன் பண்றேன்னு சொல்றதுக்காக நோ ஒன் கிவ்ஸ் எ மார்க். ஸோ நீங்க உங்களுக்கு சிலபஸ் டெப்த் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் யூ வில் கெட் எ மார்க்.
ஸோ சிலபஸ் ஃபில்டரிங் பண்ணி கரெக்டாக படிங்க. டிப் 3, PYQ. You already practiced the PYQ. நீங்கள் ஆல்ரெடி PYQஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. Now you are going to recall that PYQ. தியரி alone itself doesn't give the mark. தியரி மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணுறதுனால மார்க் கிடைக்காது. நீங்கள் PYQஸ் ரீகால் பண்ணும்போது வேர் யூ ஆர் கோயிங் டு டூ த மிஸ்டேக், நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நாலேஜ் தென் ஒன்லி யூ கெயின் தட் நாலேஜ். நீங்கள் மோஸ்ட்லி ஆக்டிவ் ரீகால்னா எல்லா பீப்புள்ஸும் வந்து பண்ணுற மெயின் மிஸ்டேக்கே வந்து தியரி பார்ட்ஸை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் PYQஸை வந்து ரீகால் பண்ணவே மாட்டாங்க. நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எதுக்காக அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எந்த ஒரு ரீகாலும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே பிளாங்காக எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எகைன் அண்ட் எகைன் அந்த மிஸ்டேக்கை பண்ணத்தான் போகிறீங்க. ஸோ நீங்கள் தியரி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரீகால் பண்ணுறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் PYQக்கும் நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இதுக்கு 50% கொடுத்தீங்கன்னா PYQயோட ரீகாலுக்கு 50% கொடுங்க. PYQ வந்து எப்படி ரீகால் பண்ணணும்னா, கொஸ்டினை ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் எடுத்து அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்சரை மறைச்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து சரி ஓகே இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த டைம் இது சேஞ்ச் பண்ணிடு அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணாமல் சும்மா புக் படிக்காம படிச்சுட்டு போனீங்கன்னா there is no use in that. If PYQs are done properly, exam feels familiar. நீங்க PYQ கரெக்டா ப்ராப்பரா வந்து படிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி ரீகால் பண்ணிருந்தீங்கன்னா அது எக்ஸாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அப்ரோச்சபிள் மேனராகவும் இருக்கும். கொஸ்டின்ஸ் எவ்வளோ டஃபரா வந்தாலும் அதை அப்ரோச் பண்ற மேனர் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்ல இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து PYQ ஆல்ரெடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பட் இப்போ ஆக்டிவ் ரீகால்ங்கிற பேர்ல தியரிஸ் மட்டும் படிச்சுட்டு PYQஸ் ரீகால் பண்ணாம போனீங்கன்னா உங்களுக்கு எகெயின் வந்து அந்த ப்ராக்டிஸிங் வந்து ஹெல்ப் பண்ணாது. அப்ப நீங்க வந்து ரொம்ப எக்ஸாம் பார்க்கும்போது ரொம்ப டஃபரா தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ PYQஸ்க்கு ஈக்குவலா ரீகால் பண்ணுங்க. Tip 4, daily study structure. Daily study structure means some people will think like, if I study for 12 hours per day, I will definitely clear that exam. 12 hours per day படிக்கிறதுனால மட்டும் என்ன யூஸ்? வித்தவுட் கான்சென்ட்ரேஷன்ல நம்ம வந்து ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டோட ஒரு 2 hours ஒரு 5 hours படித்தாவே போதும், கண்டிப்பாக நம்ம எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குங்கிறத இம்பார்ட்டனே தவிர எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது இங்கே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நெக்ஸ்ட் என்னென்னா, சம் பீப்புள்ஸ் வந்து மார்னிங் ரொட்டீன்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ரொம்ப ப்ளசன்ட் மைண்டோட ரொம்பவுமே வந்து எங்களுக்கு படிக்கிறது வந்து ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ரேஞ்ச் இருக்கும். அதே வந்து ஈவினிங்ஸ் ஒரு சிலருக்கு வந்து ஈவினிங் செக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கான்சன்ட்ரேஷனோடு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த செக்ஷன் வந்து நல்லா கான்சன்ட்ரேஷனோடு இருப்பேன் அப்படின்னு தோணுதோ அந்த செக்ஷனில் ஃபுல்லாக ஆக்டிவ் ரீகால் பண்ணிக்கிங்க. ஆக்டிவ் ரீகால் மீன்ஸ் நல்லா நீங்கள் படித்ததை ஃபுல்லாக ரீகால் பண்ணிக்க. தியரி PYQ ரெண்டுமே ரீகால் பண்ணிக்கணும். தென் இன்னொரு செக்ஷனாக என்ன வச்சுக்கோன்னா, சம்டைம்ஸ் லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஸ்லீப்பிங்காக இருக்கும், எனக்கு வந்து டயர்டாக ஃபீல் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அப்போ வந்து உங்களுக்கு எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண தோணும், ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் தூங்கினா போதும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து அப்போ வந்து எடுத்து நான் ரீகால் பண்ணுறேன், எனக்கு ரீகால் பண்ணுறதுனால வந்து தூக்கம் தெளிஞ்சிடும் அப்படியெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா அது டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். கண்டிப்பாக நீங்கள் புக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்க, ஆனால் எதுவுமே வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறாது. ஸோ ஸ்லீப்பிங் மூடாக இருக்குது, எனக்கு போரிங் மூடாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Tip 5, மார்க் டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிப். இதுதான் வந்து நீங்கள் இருக்கிற டிப்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப். நீங்கள் வந்து ஒரு 50 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு 70 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். நான் why I do this mistake, where I made the mistake, இந்த மாதிரி வந்து சில கொஷின்ஸோட why I stop this question, why I leave this question, அந்த மாதிரி சில கேள்விகளோட அதை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து அந்த டெஸ்ட் எழுதும் போது தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கேட்டில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ நெகட்டிவ் மார்க்கில் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து இது ரைட் கொஷின், எந்த கொஷினை எங்கே விடணுங்கிற நாலேஜ் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ அங்கே மார்க் டெஸ்ட்டில் விட்டிங்கனாலும் எகெயின் அதில் வந்து நான் ஏன் அந்த கொஷினை விட்டேங்கிறது வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். பட் அட்டன் பண்ணுறது வந்து அது என்ன பண்ணுறீங்கிறத லேர்ன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் லேர்னிங் நீங்கள் 50, 70 எவ்வளோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணாது கம்ப்ளீட்லி ஜீரோ பெனிஃபிட் தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஏன் இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேங்கிறதையும் லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. தட்ஸ் ஆல் திஸ் டிப். ஃப்ரம் திஸ் டிப் யூ வில் லேர்ன் ப்ராக்டிஸ் அண்ட் ரீகால் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தென் டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸ்டார்டிங்கில் என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டிங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். கோ வித் யுவர் ஃப்ளோ, டெஃபினெட்லி யூ வில் கெட் யுவர் மார்க்ஸ். நீங்கள் என்ன மார்க்ஸ் எக்ஸெப்ட் பண்ணியிருக்கீங்களோ, என்ன மார்க்ஸ் நான் வாங்குவேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை விட கண்டிப்பாக அதிகமான மார்க்ஸ் தான் வாங்குவீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிஸோட கரெக்டாக போனீங்கன்னா, எங்கேயும் எந்த ஒரு இது சேஞ்ச் பண்ணாமல் போனீங்கன்னா